Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெங்காய வடம் இல்லைன்னா தாளிப்பு வடகம்னு சொல்லுவோம். அதாவது என்ன, இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் 1 கிலோ எடுத்துக்கலாம். இது என்ன 3 days ப்ராசஸ் நம்ம பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு என்னன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அதாவது உதிரியாக பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சிடணும். அதாவது என்னென்னா ஒரு 12 hours நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். நல்லா என்னென்னா ஃபுல்லாக அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் விளக்கெண்ணெய் போட்டு ஒரு ஃபுல் டே நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிடணும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி அதையும் நம்ம வெயிலில் காய வைக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ வெங்காயம் எடுத்துக்கலாம். இதை தண்ணியை ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 minutes அளவுக்கு ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். தண்ணியில் ஊற வச்சுட்டோம். 1/2 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சிக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்டு ரெண்டு சைடுமே அந்த ஹார்டாக இருக்கிற பார்ட்டை எடுத்து எல்லா வெங்காயத்தையும் நம்ம உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சிலர் தோலோடு கொஞ்சம் இருந்தால் போடுவாங்க. நான் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். நம்ம 1 கிலோ வெங்காயத்தை நல்லா உரித்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி எல்லா வெங்காயத்தையுமே உரிச்சிக்கலாம். இதை மிக்சியில் என்னென்னா கொஞ்சம் திப்பியாக நம்ம அரைச்சிக்கலாம். இது லைட்டாக தோல் இருந்தால் கூட ஓகே. இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே லைட்டாக துணி வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம். அதாவது லைட்டாக வைப் பண்ணிங்கன்னா அது நல்லா க்ளீன் ஆகிடும். இதை நம்ம கொஞ்சம் திப்பியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அதாவது அரைக்கல, இது பார்த்திங்கன்னா திப்பியாக தான் இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். முழு வெங்காயம் இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா நெடி இருக்கும். அதாவது ஓப்பன் பண்ணோடனே கண்ணு நல்லா எரிய ஆரம்பிக்கும். 1 கிலோ வெங்காயத்தை அரைச்சிட்டோம். இதுக்கு நம்ம 2 tablespoon அளவுக்கு மஞ்சத்தூள், 1 tablespoon உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது நல்லா வெயிலில் நம்ம காய வைக்கணும். நல்லா பரப்பி விட்டு காய வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அதாவது ஈரம் நிறையா இருக்கும். வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி நிறையா இருக்கும். அதே மாதிரி உப்பு போட்டோனையுமே தண்ணி கொஞ்சம் நிறையா விட ஆரம்பிக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 பிளேட்டில் நம்ம நல்லா பரப்பி வெயிலில் காய வச்சுக்கலாம். இது நல்லா பரப்பிட்டோம். இது வெயிலில் காய வச்சுட்டு அதாவது மினிமம் ஒரு 8 hours வெயிலில் இருக்கணும். 8 hours later. நம்ம வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் இந்த 3ஐயும் நல்லா இடித்த மாதிரி அரைச்சிட்டு இது நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. இப்படி இருக்கணும். அதாவது தொட்டனா உதிரியாக வரணும். இப்போ நம்ம இது கூட இடித்த பூண்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து இதையும் சேர்த்திக்கலாம். அதாவது நான் 2 பிளேட்டில் வெங்காயத்தை காய வச்சுருந்தேன், நல்லா உதுத்து போட்டு இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன். இது கூட நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை கொஞ்சம் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். 1 கிலோ வெங்காயம் அரைச்சிங்கன்னா இவ்வளோ தான் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தான் வரும். ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. இப்போ பூண்டு, கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு கூட என்னென்ன மசாலா போட போகிறோன்னா சோம்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன். வெந்தயம் ரொம்ப போட வேண்டாம், இல்லைன்னா கசப்படிச்சிரும். இது கூட பெருங்காயம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நம்ம 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். கடுகு 25 கிராம். கருப்பு உளுத்தம்பருப்பு இல்லைனா நீங்கள் முழு உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இதாக இருக்காது. நான் என்னென்னா உடச்ச கருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். இது ஒரு 25 கிராம். இப்போ இது நல்லா பிசைஞ்சுக்கலாம். அதாவது வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதத்துக்கூடையே நம்ம சேர்த்து பிசைஞ்சுக்கிறோம். இது நல்லா பிசைஞ்சிட்டு இது கூட என்னென்னா விளக்கெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் ஆட் பண்ண என்னென்னா அந்த ஈரப்பதம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வடகம் தாளிக்கிறப்ப என்னென்னா கருப்படிக்காது. இதே நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா இந்த வடகத்தை கூட தாளிக்கிறப்ப கருப்பாயிடும். அதனால் மோஸ்ட்லி என்னென்னா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் கூட ஆட் பண்ணலாம். விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா அதாவது அந்த ஈரப்பசம் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பிசையிறப்பே அந்த ஸ்மெல் நம்மளுக்கு நல்லா கொடுக்கும். ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாகும். இதுக்கு நம்ம 50 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துருக்குறோம். இன்னொரு 25 ml சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 கிலோ வெங்காயம் நம்மளுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ஆயிருக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மீதி 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கோ அதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது என்னென்னா ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது இப்போ 6 மணின்னா நம்ம ஒரு 12 hours இந்த எண்ணெயிலேயே நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். உருண்டை பிடிக்கலாம், இல்லைனா சின்ன உருண்டைகளாக எப்படி வேணாலும் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு விடணும்.
நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம். இது வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதில் என்னென்னா விளக்கெண்ணெய் ஃபுல்லாக நல்லா இழுத்து அடுத்த நாள் காலையில் பார்க்குறப்போ அந்த ஈரப்பதம் இருக்கும், நல்லா ஊறி அதுக்கப்புறம் நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இது வந்து செகண்ட் டே ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நம்ம அரைச்சிட்டோம். வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வெயில காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா விளக்கெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம இது மாதிரி பண்ணிட்டோம். இது வந்து நாளைக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்து தேர்ட் டே ப்ராசஸ். அப்போ வந்து என்னென்னா உருண்டைகளாக பிடிச்சி வெயிலில் காய வச்சிடணும். இப்போ அவ்வளோதான். இது இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். The next day. வெங்காய வடம் நேற்று வந்து இது வந்து என்னென்னா 100 ml அளவுக்கு விளக்கெண்ணெயை நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இழுத்துருச்சு. ஸ்மெல் வந்து நல்லா வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். பிடிச்சி எடுத்துட்டு வெயிலில் வந்து காய வைக்கணும். தோல் இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் என்னென்னா நம்ம 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லா காஞ்சிடணும். இது வந்து பெருசாகவும் பிடிச்சிக்கலாம், சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம். இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். இது வந்து என்னென்னா கூட்டாஞ்சோறு தாளிக்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம், புளிக்குழம்பு எதுக்கு வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துட்டோம். இது வந்து என்னென்னா ஒரு 3 நாள் அளவுக்கு நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு 2 அல்லது 3 நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து என்னென்னா வெட்டாக இருக்குது, நல்லா ட்ரை ஆயிடணும். அதுக்கப்புறம் நம்ம 3 நாளுக்கு அப்புறம் காமிக்கிறேன். தாளிப்பு வெங்காய வடகம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து என்னென்னா ஆல்ரெடி வந்து என்னென்னா விளக்கெண்ணெயில் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தோம். அடுத்த நாள் வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி இது வெயிலில் காய வச்சுருக்கிறோம். இது வந்து ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு 2 நாள் வந்து நல்லா வெயிலில் காஞ்சதுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னாவே தொட்டிங்கனாவே நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு இது நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அதாவது ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா 50% வந்து இது வந்து நல்லா ட்ரையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா நம்ம வந்து என்னென்னா இன்னும் ஒரு 2 நாள் வரைக்கும் நம்ம வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து இந்த அளவு ஒரு சிலர் வந்து என்னென்னா இதே அளவுக்கு போதுன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆனால் நான் வந்து இது என்னென்னா ஒரு 3 months to 6 months வரைக்கும் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து இன்னும் ஒரு 2 நாள் வந்து வெயிலில் வச்சு எடுத்துக்க போகிறேன். சுவையான வெங்காய தாளிப்பு வடகம் ரெடி. வெங்காய வடகம் அல்லது தாளிப்பு வடகம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து 3 days ப்ராசஸ். மறக்காமல் அதாவது என்னென்னா வெயிலில் காய வைக்கணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. 5 வகையான புலன்களின் ஆசைகளையும் அடக்கி வெல்லுதல் வேண்டும். அவற்றுக்கு வேண்டிய பொருளாசைகளை எல்லாம் ஒரு சேர விட்டு விடுதல் வேண்டும்.